வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் சத்தான ஆத்மா, புத்திக்கும் ஆதாரமான ஆத்மாதான் உச்சி, உசந்தவற்றிலெல்லாம் உசந்தது. அதைத்தான் தத் சத் என்பதில் தத் என்பது. எது சத்? என்றைக்கும் மாறுதல் என்பதே இல்லாமல் உள்ளபடி இருப்பதுதான். உள்ளபடி இருப்பதுதான் உண்மை. அந்த உண்மை சத்தியம் அல்லது சத் என்றாலே போதும். அது ஆத்மாதான். தத் என்றால் அது. ஆண் பெண் என்று அவனாகவோ அவளாகவோ இல்லாமல் அதுவாக இருப்பது ஆத்மா. அந்த அதையே தான் ஈஸ்வரன் என்று சொல்லும்போது அவன் என்கிறோம், ஆண்பாலில் சொல்கிறோம். ரொம்பவும் அம்பாள் பக்தர்களாக இருப்பவர்கள் வேண்டுமானால் அவள் சங்கல்பம் எப்படியோ அப்படி என்று சொல்லலாமே தவிர பொதுவில் அவன் என்பதுதான் வழக்கம். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றே வசனம். ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை ஆரம்பிக்கும் போதே உயர்வர உயர் நலமுடையவன் எவன் அவன் என்றுதான் சொல்கிறார். இங்கிலீஷிலும் கேபிட்டல் ஹச் போட்டு ஹி என்று புருஷனாக சொல்வது பரமாத்மாவைத்தான். சமஸ்கிருதத்தில் ச என்றால் அவன், பரமாத்மாவை ச என்றே குறிப்பிடுவார்கள். சோகம் சோகம் என்பதாக பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று அத்வைத உபாசனை செய்வதுண்டு. ச அகம் என்பதுதான் சோகம் என்றாவது. அகம் என்றால் நான், அதாவது உபாசகனான ஜீவாத்மா. ச என்று இங்கே அவனாக குறிப்பிடப்படுவதுதான் பரமாத்மா. தத் என்ற அக்ரிணையில் சொல்கிற அந்த சத்திய வஸ்துவை ஆண்பாளாக ஷ என்று குறிப்பிடுவதுண்டு என்பதற்காக சொன்னேன். புருஷ சூக்தம் என்கிறோமே, அங்கே புருஷன் என்று ஆணாக சொல்வது பரமாத்ம வஸ்துவைத்தான். சாங்கிய சாஸ்திரத்தில் ஆத்மா என்பதையே புருஷன் என்றுதான் சொல்லியிருக்கிறது. மாயையை பிரகிருதி என்று அதில் சொல்வார்கள். எதிலும் பட்டுக்கொள்ளாத ஆத்மா புருஷன். அந்த ஆத்மாவிலிருந்தே இந்த ஜகத், ஜீவன், ஜீவனுடைய இந்திரியாதிகள் எல்லாவற்றையும் கொண்டு வரும் சக்தியான மாயை அல்லது பிரகிருதி என்பது பெண்பால். புருஷன் பிரகிருதி என்ற இந்த இரண்டையுமே தான் சிவம் சக்தி என்று ஆண் பெண்ணாக சொல்வதும். கிருஷ்ண பரமாத்மா புத்திக்கும் மேலான ஆத்மாவை ஷ என்றே அவனாக சொல்கிறார். புத்தே பரதஸ்து ஷ, புத்திக்கும் உசந்தவனாயிருப்பவன் ஆத்மா என்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து படிப்படியாய் ஆத்ம நிலைக்கு. ஆத்மாவை தவிர எல்லாம் மாயை, அதாவது பொய். ஆனாலும் அப்படி நம்மால் நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் இத்தனை பொய்யிலும் எங்கேயோ துளி துளி ஆத்ம சைத்தன்ய பிரதிபலிப்பு இருக்கிறது என்று சொன்னேனே. அதனால் நிஜ மெய்யான ஆத்மாவின் சாயையால் இந்திரிய பொய், மனஸ் என்கிற பொய், புத்தி என்கிற பொய், இவற்றிலும் நமக்கு மெய்மை தெரிகிறது. இப்படி மாயா சக்தி செய்கிறது. அதனால்தான் அதை அப்பட்ட பொய்யான அத்தியந்த அசத் அல்ல, பிரதிபலிப்பு என்ற அளவிலே கொஞ்சம் மெய்மையுடைய பிராதிபாசிக சத்தியம் என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த மாயா சக்தியின் வீச்சிலே நம்மை இப்போதே நல்லது கெட்டது இல்லாத நிலைக்கு உயர்த்தி கொள்வது முடியாத காரியமாக இருக்கிறது. அதனால் நல்லது கெட்டது இரண்டுக்கும் அது அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் நல்லவற்றின் மூலமாகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதெப்படி என்றால் இதற்குத்தான் உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு முள்ளை இன்னொரு முள்ளாலே குத்தி எடுத்துவிட்டு 2 முள்ளுகளையுமே தூக்கி போட்டு விடுகிற மாதிரி நல்லதால் கெட்டதை தோண்டி எடுத்துவிட்டு அப்புறம் 2ஐயும் தூக்கி போட்டுவிட்டு ஆத்ம ஸ்வரூபமாய் இருக்க வேண்டுமென்று சொல்கிறார்கள்.
இப்போது அநேக கெட்டதுகளில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக தெரிகிறது. ஆசை, கோபம், துக்கம், பயம் என்று பலவற்றில் மாட்டிக்கொண்டிருப்பது தெரிகிறது. ஏதிலும் சம்பந்தப்படாத ஆத்மா எப்படி இப்படி மாட்டிக்கொண்டது? மாட்டிக்கொண்டார் போன்ற ஒரு பிரமையில், அதாவது மாயையில் மாட்டிக்கொண்டது என்று கேட்டு பிரயோஜனமில்லை. இதை பற்றி அத்வைத சாஸ்திரத்தில் என்னென்னமோ சொல்லிவிட்டு முடிவாக மாயையின் தன்மையை பற்றி எதுவுமே சொல்வதற்கில்லை. அது அனிர்வசனீயம் என்று முடித்திருக்கிறது. எப்படி மாட்டிக்கொண்டோம் என்று ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனமில்லை. மாட்டிக்கொண்டதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கே வழி தேடியாக வேண்டும். பாம்பு காலை சுற்றி கொண்டிருக்கிறதென்றால் எப்படி சுற்றி கொண்டது என்பதை கண்டுபிடிக்கவா பாடுபடுவோம்? அதை எப்படி உதறிக்கொண்டு விடுபடுவது என்பதில்தானே குறியாயிருப்போம். அப்படித்தான் மாயையில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிற நாம் அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் வழி தேட வேண்டும். இப்படி வழி தேடி விடுதலை கண்ட பெரியவர்கள் நமக்கும் அந்த வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள். துளி துளி மெய்யின் கலப்புள்ள இந்திரிய, மனோ, புத்தி பொய்களிலிருந்து துளி கூட பொய் கலப்பே இல்லாத மெய்க்கு போக வேண்டும். இவற்றிலேயே ஒன்றை விட ஒன்று உசந்ததாயிருப்பதால், அதாவது ஒன்றை விட ஒன்றில் அதிகமாக ஆத்ம ஜோதிஷியின் பிரதிபலிப்பு இருப்பதால், அதாவது மெய்யின் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம் ஒன்றை விட ஒன்றில் கூடுதலாக போவதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரியானுபவத்திலிருந்து மனசின் அனுபவங்களுக்கு ஏறு, அப்புறம் புத்தியின் அனுபவத்துக்கு ஏறு, முடிவாக ஆத்மாவுக்கு வந்து விடுவாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதுவும் ஆத்மா இல்லை, ஆனாலும் ஆத்மாவுக்கு கொண்டுவிடும் என்கிறார்கள். இங்கே திருப்பதியில் ஒவ்வொரு மலையாக 7 மலைகள் ஏறி பெருமாளிடம் வந்திருக்கிறோம். அப்படி இந்திரியம், மனஸ், புத்தி இவற்றை தாண்டி ஆத்மாவை அடைய வேண்டும். மலைகள் பெருமாளா என்றால் இல்லைதான். 7வது மழையின் கடைசிப்படி இருக்கிறதே, அது கூட பெருமாளா என்றால் இல்லைதான். அதையும் தாண்டி போனால்தான் அப்பாளுக்கு அப்பால் என்கிறபடி பெருமாள் இருக்கிறார். அப்படித்தான் இந்திரியம், மனஸ், புத்தி ஆகியவை ஆத்மா இல்லை. புத்தியின் உச்சஸ்தானம் கூட ஆத்மா இல்லை. ஆனாலும் அதுவரைக்கும் ஏறி போனால்தான் அப்புறம் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். கீழ் திருப்பதியிலேயே இருந்து கொண்டு பெருமாள் தரிசனம் வேண்டும் என்கிற மாதிரிதான் நாம் இப்போது உள்ள நிலையில் இருந்து கொண்டே ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டுமென்று சொல்வது. ஒவ்வொரு மழையாக ஏறி போகிறது போல கர்மா, உபாசனை, தியானம், விசாரம் என்று இந்திரியங்கள், மனஸ், புத்தி இவற்றால் பண்ணிக்கொண்டு போனால்தான் இவையும் பொய்யாய் போகிற ஆத்ம சாட்சாத்காரம் முடிவில் கிடைக்கும். முழங்கால் முறிச்சானிலிருந்து அத்தனை படி ஏறி போன பிற்பாடு முடிவில் நாம் ஒன்றுமே பண்ணவில்லை, வெறுமனே நின்று விடுகிறோம். பெருமாள் தாமாகவே தரிசனம் தந்து கொண்டு நிற்கிறார். அப்படித்தான் நமக்கு ஜீவ பாவத்தை தருகிற சரீரம், மனஸ், புத்தி எல்லாம் கடைசியில் ஒன்றும் செய்யாமல் சமாதி என்று செயலிழந்து நிற்கிறது. ஆத்மா அதுவாகவே பிரகாசிக்கிறது. திருப்பதி மலை ஏறும்போது அதற்கென்று உள்ள வழியில்தான் போக வேண்டும். இப்படி ஆத்ம தரிசனத்துக்கு வழியாயிருப்பதைத்தான் நல்லது என்று சொல்வது. வழி தப்பினால் காட்டிலே புதரிலே போய் மாட்டிக்கொள்ள நேரும். அந்த காடும் புதரும் கூட திருப்பதி மலைதான். திருப்பதி மலை என்று சொல்வது சரியில்லை, திருமலை என்றே சொல்ல வேண்டும். பதி என்றால் ஊர் என்று ஒரு அர்த்தம். சம்பாபதி என்று காவேரி பூம்பட்டணத்திற்கு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பதி என்பது பெருமாளின் ஊர். அந்த ஊர் எந்த மலையில் இருக்கிறதோ அது திருமலை. திருமலையிலேயே ஏதோ ஒரு முறையான வழியாக போனால்தான் பெருமாளிடம்
போய் சேரலாம். தப்பினால் காட்டிலே மாட்டிக்கொள்வோம். காடும் திருமலைதானே என்று கேட்டு பிரயோஜனமில்லை. நல்லதைப் போலவே கெட்டதும் ஆத்மாவிலிருந்தே வந்ததுதான். விலிருந்தே ஒளிய ஆத்மாவே அல்ல. இரண்டும் ஒரே மாதிரி மாயைதான். இருந்தாலும் திருமலையில் காட்டிலே போவார்களா? இப்படித்தான் ஆத்மாவை அடைவதற்கு சாஸ்திரம் சொல்லும் நல்ல வழியை விட்டு கெட்ட வழியில் போவது. நல்லதை செய்ய உதவும் அதே மனோ இந்திரியங்கள்தான் இந்த கெட்டவற்றுக்கும் காரணம். ஆனாலும் இவற்றிலே போகக்கூடாது. கெட்டது நல்லது இரண்டும் ஒரே மன மாயையினால்தான் என்றாலும் ஒரே திருமலையைச் சேர்ந்த பிரதேசத்திலேயே சரியான வழியை விட்டு தப்பு வழியில் போகப்படாது என்பது போல நல்லது கெட்டது என்று இரண்டாக இருப்பவற்றில் கெட்டதில் போகாமல் நல்லதில்தான் போக வேண்டும். அப்படி போவதற்குத்தான் பலவிதமான கர்மாக்கள், பக்தி வழிபாடுகள், யோகம் முதலியவை. இவற்றிலேயும் குறுக்கே சில கெட்டவை வரத்தான் செய்யும். மழை ஏறுகிற போது குறுக்கே குரங்குகள் வரும், திருடர்கள் வரலாம், காளை கையை வலிக்கலாம். இப்படி எத்தனையோ இடையூறுகள் சாதனையிலும் வரும். வந்தாலும் திருடமான உறுதியோடு எல்லாவற்றையும் ஜெயித்து மேலே போக வேண்டும். அப்புறம் சன்னிதானத்திலே நாம் போய் வெறுமனே நின்றுவிட்டாலே அங்கே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற பெருமாளின் தரிசனம் கிடைக்கிறார் போல சாதனை எல்லாம் நின்று போய் கெட்டது நல்லது எல்லாம் போய் ஆத்மா ஸ்வச்சமாய் அனுபவத்துக்கு வரும். 7 மலை ஏறி என்னென்னவோ பாடு நாம் பட்டோமானாலும் முடிவிலே தரிசனம் செய்யும் பெருமாளை நாமா பண்ணினோம். அப்படித்தான் சாதனாந்தத்தில் சாதனை முடிவில் பெறுகிற ஆத்மாவையும் நாம் பண்ணவில்லை. எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற ஆத்மாவைத்தான் நாம் இப்போது புதுசாக அடைகிறோம். இவ்வளவு சொன்னதில் இப்போது முடிவாவது என்னவென்றால், கஷ்டங்களுக்கு காரணம் காமக்ரோதம் அல்லது குரோதத்துக்கும் காரணமாயுள்ள காமம். அதனால் காமத்தை அடக்க வேண்டும். ஆனால் இந்த காமமும் மூல காரணமில்லை. அது மனசிலே உண்டாகி இந்திரிய வியாபாரங்களால் நிறைவடைவதாக உள்ளது. ஆகையினால் மனோ இந்திரியங்களை அடக்க வேண்டும். அடக்குவதென்றால் ஒரேயடியாக முடியாதாதலால் முதலில் இவற்றாலான நல்லது கெட்டதுகளில் கெட்டதுகளை நல்லவற்றால் அடக்க வேண்டும். கெட்டதற்கு ஆப்போசிட் எதிரானது நல்லது. இருட்டுக்கு வெளிச்சம் மாதிரி. இருட்டை அடக்குவது என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்தை தானே கொண்டு வர வேண்டும். அப்படியே கெட்டதை அடக்குவதற்காக நல்லவற்றை மனோ இந்திரியங்களால் பண்ண வேண்டும். புத்தியை கொண்டு இப்படி பண்ண வேண்டும். இதிலே நன்றாக முன்னேறிய பின், நல்ல பக்குவம் பெற்ற பின், ஈஸ்வர பிரசாதத்தினால் அந்த புத்தியும் ஆத்மாவிலே அடங்கி நல்லது கெட்டது இரண்டிலும் சம்பந்தப்படாமல் இருப்பதான நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடு என்பதாக இரண்டிலும் பட்டுக்கொள்ளாமல் நியூட்ரலாக இருக்கின்ற ஆத்ம ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவோம். இப்படித்தான் பகவான் கீதையின் இவ்விடத்தில் அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலை முடிக்கிறார். ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தப்யாத்மான மாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், மகாபிரிவ மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.